தமிழ் சினிமாவின் திரைக்கதை மன்னன் கே பாக்யராஜ் அவர்களின் மறைவு ஒட்டுமொத்த திரையுலகையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த ஜூன் 27 அன்று மாரடைப்பால் அவர் காலமானதை தொடர்ந்து அவரது மகன் சாந்தனு மற்றும் மகள் சரண்யா ஆகியோர் சமூக வலைதளங்களில் தங்களது நெகிழ்ச்சியான நினைவுகளை பகிர்ந்துள்ளனர். சாந்தனு தந்தையுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர, சரண்யாவோ தனது தந்தையுடன் பேசிய கடைசி கால் லாக் ஸ்கிரீன்ஷாட்டை பகிர்ந்து கலங்கடித்துள்ளார். சாந்தனுவை விட சரண்யா எப்போதுமே மீடியா வெளிச்சத்திலிருந்து சற்று தள்ளியே இருப்பவர். யார் இந்த சரண்யா பாக்யராஜ்? அவர் சினிமா மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். 1985ஆம் ஆண்டு இயக்குனர் கே பாக்யராஜ் மற்றும் நடிகை பூர்ணிமா தம்பதியருக்கு மகளாக பிறந்தார் சரண்யா. கடந்த 2006இல் தனது தந்தை இயக்கத்தில் நடிகர் பிருத்திவிராஜ் நடிப்பில் வெளியான பாரிஜாதம் படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார். இப்படத்தில் இடம்பெற்ற உன்னை கண்டேன் பாடல் இன்றும் ரசிகர்களின் ஃபேவரைட். தொடர்ந்து மலையாளத்தில் மோகன்லாலுடன் போட்டோகிராஃபர் என்ற படத்திலும் நடித்தார். அதன் பிறகு சில படங்கள் தள்ளி போனதால் மெல்ல மெல்ல சினிமா வெளிச்சத்திலிருந்து விலகினார். சினிமாவை விட்டு விலகிய சரண்யா தனது குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்த தொடங்கினார். இதற்கிடையில் குடும்பத்தினருக்கும் அவருக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபம் குறித்து கடந்த 2025இல் பாக்யராஜ் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஓப்பனாக பேசியிருந்தார். சரண்யா தங்கள் குடும்ப வழக்கத்திற்கு மாறாக ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் குடும்பத்திற்குள் சில காலம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். சரண்யாவின் கணவர் யார் என்பது பற்றிய விவரங்கள் இதுவரை வெளியில் வரவில்லை. சரண்யா கர்ப்பமாக இருக்கும் விஷயம் தெரிந்ததும் இத்தனை கால பிரிவு முடிவுக்கு வந்து குடும்பம் ஒன்று சேர்ந்தது. அது குறித்து பாக்யராஜ் நெகிழ்ச்சியுடன் கூறுகையில், சரண்யாவுக்கு ஆண் குழந்தை பிறந்த செய்தி கேட்டு நான் துள்ளி குதித்தேன். பிரசவத்திற்கு பின் அவளுக்கு ஓய்வு தேவைப்பட்டதால் எங்களுடனேயே தங்க வைத்து பார்த்து கொண்டோம். என் பிள்ளைகளின் சிறு வயதில் நான் வேலையாக இருந்ததால் அவர்களுடன் நேரம் செலவழிக்க முடியவில்லை. இப்போது என் பேரனுடன் அந்த நேரத்தை ஜாலியாக கழிக்கிறேன் என்று கூறியிருந்தார். தற்போது ஃபேஷன் டிசைனராக இருக்கும் சரண்யா தனது பிரசவத்திற்கு பிந்தைய காலம் குறித்து விகடன் இதழுக்கு அளித்த பேட்டியில், நான் பிரசவ வழியில் இருந்து மீண்டு வர என் குடும்பத்தினர் என் குழந்தையை மிகவும் பாதுகாப்பாக பார்த்து கொண்டனர். குழந்தை பெற்றெடுத்த பெண்களுக்கு இந்த ஆரம்ப காலத்தில் குடும்பத்தின் ஆதரவு மிக முக்கியம். அப்போதுதான் அவர்களால் உடல் நலம் தேறி தங்களுக்கான அடுத்தடுத்த வேலைகளில் கவனம் செலுத்த முடியும் என்று பெண்களுக்கான முக்கியத்துவத்தை பேசியுள்ளார்.